முக்கியமா இந்த போர் நடக்கிற இந்த சூழ்நிலையில ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குன்றாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை? சார், இப்ப ஆட்சிக்கு அந்த ப்ராசஸ் போகும், அதுக்குள்ள மத்திய அரசு சரி பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கான திட்டங்கள் இப்ப மோடி சார் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சில இடங்கள்ல சொல்றாரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, எப்படி ஒரு மத்திய அரசியல் சொல்லலாமா, நாங்களே மக்களுக்கு என்ன முடிஞ்ச பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல, அப்ப நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்களா எப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் சார். இதுல எதிர்க்கிறது சொல்றது ஒண்ணு இல்லை சார். சிக்கல் இருக்குன்னா சிக்கல் இருக்கு ஒத்துக்கிட்டாலே மக்கள் அது தயாராகிடுவாங்க. ஆமா சிக்கல் இருக்கு போல, நம்மள புரிஞ்சு நடந்து போவோம் அப்படிங்கிற விஷயம் தான். இல்ல எல்லாம் சரியா இருக்கு வீட்டுக்கு சிலிண்டர் வரல, ஏரியாவுக்கு சிலிண்டர் வரல, அப்புறம் கோவம் வரும்ல சார். சரியா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்க வீட்டுல சிலிண்டர்ல எனக்கு கேள்வி வரும்ல. சோ அப்ப இங்க தலைவரே சொல்றாரு, நாட்டோட சிஎம்ஏ சொல்றாரு, நாட்டோட பிஎம்ஏ சொல்றாரு சிக்கல் இருக்குன்னு. சோ அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு மக்கள் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி அந்த சிலிண்டர் ஒரு அளவை பயன்படுத்துறப்ப அந்த நாட்டுக்கு பெருஞ்சிக்கலுங்கிறப்ப அது போர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அரசுக்கு ஆதரவா சேர்ந்து இயங்குங்கிறத சார் சொல்ல வரேன் நான் நினைக்கிறேன். சோ அப்ப மத்திய அரசோட சார் இணக்கமா இருக்காரு, கூட்டணி இருக்காங்கிறப்ப எல்லா சிக்கலையும் சரி பண்ணி 3 சிலிண்டர் பாசிபிள் ஆகும் நான் சொல்றேன்.